Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம கார்ல இருக்கிற ஏசியோட ஃபேன் ஸ்பீடை நம்ம அதிகமா வச்சோம் அப்படினா நமக்கு அதிகமா மைலேஜ் டிராப் இருக்குமா அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலா ஒரு டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த क्वेश्चन மோஸ்ட்லி எல்லாரோட மைண்ட்லயே வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த சேனல்லையுமே வந்து நம்ம நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினியரிங்கோட ஒரு பிக்கஸ்ட் இனோவேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ரோட்ரி மோஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு ரோட்ரி மோஷன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ரைட் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியில் இருந்து நம்ம ஓட்டுற டூ வீலரில் இருந்து காரில் இருந்து எல்லாமே இந்த ரோட்ரி மோஷனால தான் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. சரியா? ரைட். அப்போது நம்ம கார்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரோட்ரி மோஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் காரில் வந்து இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். அதில் ஜென்ரேட் ஆகிற அந்த ரோட்ரி மோஷனை தான் வந்து நம்ம வீலை கனெக்ட் பண்ணி நம்ம கார் வந்து ட்ராவல் ஆகி நம்ம போகிறோம். சரியா? அப்போது அந்த ரோட்ரி மோஷனில் இருந்து தான் என்ன பண்ணுறோம், வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸுமே நம்ம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம காருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியுமே வந்து அந்த ஒரு ரோட்ரி மோஷன்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம காருக்கு தேவையான ஏசிக்கும் சரி எல்லாமே வந்து அந்த ஒரே ரோட்ரி மோஷன்லேருந்து தான் வருது. அப்போ நம்ம காருக்குள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து பிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 3 சிலிண்டர் இல்லை 4 சிலிண்டர் அப்படின்னா 4 சிலிண்டர்னு வரும்போது 4 பிஸ்டன் வந்து மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு ஏறி இறங்குது. அதோட பாட்டம் லைன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி காமனாக ஒரு ராடில் போயிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போ அந்த பிஸ்டன் வேகமாக சுற்றும் போது என்ன இந்த பிஸ்டன் மேலே கீழே ஏறி இறங்கும் போது கீழே இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு ரோட்ரி மோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரியா? அந்த ரோட்ரி மோஷன் கிராங்க் ஷாஃப்ட்டை தான் என்ன பண்ணுறோம், இன்ஜினுக்கு வெளியில் வந்து அந்த ரோட்டரியை வெளியே கொண்டு வந்து அதோட தான் என்ன பண்ணுறோம், கியர் பாக்ஸை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீலுக்கும் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு 2 விஷயமும் அதில் கனெக்ட் ஆகும். ஒன்று வந்து அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அல்டர்னேட்டருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி காலத்துலலாம் சைக்கிளில் டைனமோ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம் இல்லையா? பின்னாடி நம்ம வீலில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது அப்படி ஃபோல்ட் ஆகி நம்ம டயரில் போய் டச் ஆகிக்கும். அப்போ அது டச் ஆன உடனே ஒரு லோட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு அழுத்துறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ டைனமோ வந்து என்ன ஒர்க் பண்ணுது, நமக்கு சைக்கிளுக்கு தேவையான ஹெட்லைட்டுக்குரிய பவரை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரியே நம்ம காரில் இந்த அல்டர்னேட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காருக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை அதுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? அப்போ அந்த அல்டர்னேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேட்டரியில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நமக்கு இன்க்ளூடிங் நம்ம காரில் இருக்கிற டேஷ்போர்டில் இருந்து நம்ம இன்ஜினுக்கு தேவையான ஃபயரிங்லேருந்து எல்லாமே நமக்கு அந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு சப்ளை கிடைக்குது. ஓகே, ரைட். இன்னொன்று ஒரு மேஜரான ஒரு காம்பனண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம காருக்கு தேவையான இருக்கிற ஏசியோட கம்ப்ரஸர். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுது, அதிகமான ஒரு லோடை வந்து என்ன பண்ணுது, அது இன்ஜின்லேருந்து உங்களுக்கு எடுக்குது. ஸோ லோடுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஜின்லேருந்து வெளியில் வர்ற ஒரு ராடை நம்ம என்ன பண்ணுறோம், அதை சுத்த விடாமல் அதை அமுக்கி பிடிக்கிற மாதிரி நம்ம லோடு கொடுக்குறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு பெல்ட்டை வச்சு தான் எல்லா டிவைஸும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு கம்ப்ரஸர் ஆன் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இதை சுத்த விடாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு லோடு கொடுக்குது. சரியா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ரொம்ப சிம்பிளாக நம்ம டாயோட ஒரு மோட்ரு வந்து இருக்குது. இதை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஜின் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பேட்டரி இருக்குது. சரியா? இதுதான் வந்து ஃபியூவல். அப்போ இது பெட்ரோல்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இது வந்து இன்ஜின் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மோட்டரை வந்து ஆன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மோட்ரு வந்து ரன் ஆகுது இல்லையா? இப்போ இந்த வெளியில் வந்து நீட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இது மேலே வந்து ஒரு லோடு வந்து இப்படி கொடுக்குறோம். நான் கையை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அமுக்கி பிடிக்கிறேன். அப்போ இந்த மோட்டர் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக லோடை வந்து இந்த பேட்டரியிலேருந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் உன்னிட்டு சுற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுது. அப்போ அதிகமாக பேட்டரியிலேருந்து சார்ஜ் எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபியூவலை வந்து நமக்கு என்ன பண்ணுது, அதிகமாக உள்ளே வந்து எடுத்து நமக்கு ரன் பண்ணுது. அப்போ இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கம்ப்ரஸரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு அல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதை அந்த லோடை வந்து இது கொடுக்குறோம். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இன்ஜின் வந்து ஒரு லோடிங் கண்டிஷனில் அந்த லோடுக்கும் சொல்லி என்ன ஆகும், கொஞ்சம் ஃபியூவல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணோம். அப்போது இந்த அல்டர்னேட்டருங்கிறது எப்போயுமே இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கும். அது ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு லோடு.
அதுக்கு மேலே என்ன அப்படின்னா இந்த ஏசியோட கம்ப்ரஸர். இந்த ஏசியோட கம்ப்ரஸர் எப்போ வந்து லோடு ஆகும் அப்படின்னா, உங்கள் காரில் எப்போ நீங்கள் ஏசியை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்ப்ரஸரே வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். அதை எப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நீங்கள் ஏசியை ஆன் பண்ண உடனே உங்களோட ஆர்பிஎம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து தெரியும், ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த லோடை வந்து இன்னும் கொஞ்சம் புல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது, இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அந்த ஆர்பிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி அந்த லோடை வந்து அக்காமடேட் பண்ணுது. அப்போ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸாக வந்து ஃபியூல் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு புல் பண்ணும், இந்த மோட்டரில் காமிச்ச மாதிரியே. சரியா? அதே நேரத்தில் ஹீட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். அப்போ அந்த கம்ப்ரஸர் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல அது மாறி மாறி உங்களுக்கு லோடு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கம்ப்ரஸர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் வந்து உங்களுக்கு லோடு வந்து எடுத்துக்கும். இப்போ நம்ம காரில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிற ஏசி செட்டப்பும் இருக்குது, அதே நேரத்தில் மேனுவல் மோட் ஆஃப் ஏசி செட்டப்பும் வந்து உங்களுக்கு இருக்குது இல்லையா? அப்போது இந்த மேனுவல் மோடில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூவில் மினிமமில் நீங்கள் வச்சோம் அப்படின்னா லோயர் த டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். பட் இது எக்ஸாக்ட் நம்பர் வந்து நமக்கு தெரியாது. இது வந்து 18 டிகிரி இல்லை 20 டிகிரி 22 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு டெம்பரேச்சர் செட்டிங்கில் தான் இருக்கும். அப்போ காருக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை அது வந்து ரீட் பண்ணி ஃபீட்பேக் உள்ளே போயிட்டு அந்த டெம்பரேச்சர் வந்தோடனே உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். இப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஏசி மாதிரியே தான் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் நீங்களே வந்து டிஜிட்டலில் அந்த நம்பரை வந்து ஃபீட் பண்ணுறீங்க. எனக்கு வந்து 20 டிகிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த 20 டிகிரி ரீச் பண்ணுறதுக்காக அந்த கம்ப்ரஸர் வந்து ஒர்க் பண்ணுது. ரைட்டா? ஒர்க் பண்ணுது. அது போக உள்ளே வந்து அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட லிக்விடை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வால்வு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு செட்டப்பில் வந்து அப்படி தான் இருக்கும். சரியா? அப்போது இன்னும் நம்ம டாபிக்குள்ளே ஆக்சுவலாக இன்னும் வரல. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏசி ரன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு லோடு வந்து இன்ஜின் போகுது, ஒரு ஃபியூவல் ட்ராப் வந்து இருக்கும். ரைட். இப்போ இது நான் ஃபேன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபேன் ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது, ஏரோட அந்த ஸ்பீட் வந்து நமக்கு அதிகமாக காருக்குள்ளே வந்து வருது. அப்போ இந்த ஃபேன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது இன்ஜினோட பவர்லேருந்து எடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் தான். அந்த மோட்ரு வந்து நமக்கு பேட்டரியிலேருந்து தான் வந்து உங்களுக்கு பவர் எடுக்குது. சரியா? அப்போ நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணும்போது அதிகமான லோடு வந்து கம்ப்ரஸருக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கம்ப்ரஸர் வந்து டெலிவரி பண்ணுற அந்த கூல் ஏரை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஊதுறோம் காருக்குள்ளே. ரைட். அப்போ அந்த காருக்குள்ளே ரொம்ப வேகமாக நம்ம ஊதும்போது நம்ம ஃபேஸுக்கு அந்த ஒரு சில்லுன்னு ஒரு ஏர் படும்போது நமக்கு ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏசியாக வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ரைட். பட் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ளே வந்து எவாப்ரேட்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த எவாப்ரேட்டர் தான் வந்து என்ன பண்ணுது, அந்த கூலான காற்றை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வருது. அப்போ நம்ம ஃபேன் ஸ்பீடு அதிகமாக வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எவாப்ரேட்டரில் இருந்து அதோட ஃபுல் கூலிங் வர்றதுக்குள்ளேயே அந்த ஏரை வந்து என்ன பண்ணும், நம்ம கேபின்குள்ளே புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு எஃபெக்டிவான கூலிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேனோட ஃபுல் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. லோ ஸ்பீடில் நீங்கள் வச்சிங்கன்னா மட்டுமே தான் அந்த உள்ளே வரப்போகிற அந்த ஏர் வந்து நல்லாவே வந்து கூலிங்காக உங்களுக்கு வரும். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கை வச்சு பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த எவாப்ரேட்டர் வந்து என்ன பண்ணும், வேகமாக வந்து அந்த ஏரை வந்து புஷ் பண்ணி வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆப்ரேஷன் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வேகமாக நடக்குது. சரியா? அப்போது எஃபெக்டிவான கூலிங் இல்லாததுனால 20 டிகிரியை வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ½ அன் ஹவரில் ரீச் ஆகும் அப்படின்னா மேபி ஒரு 35 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃபெக்டிவான கூலிங் இல்லாததுனால. அப்போ என்ன ஆகும், கம்ப்ரஸர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் ரன் ஆகும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபியூவலோட கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். பட் இது வந்து கன்சிடரபுளாக இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஃபேன் ஸ்பீடை நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கூட உங்களோட ஃபியூவலோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டான டிஃப்ரென்ஸ் மட்டுமே தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் தைரியமாக நீங்கள் ஃபேன் ஸ்பீடை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஏசியை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ப்ராக்டிக்கலாக வித் ஒரு ஓபிடி டிவைஸை வச்சு லோட் அண்ட் ஃபியூவல் கன்சம்ஷனை வந்து இந்த ஏசியை ஆன் பண்ணி ஃபேனோட வேரி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு செட்டப்பில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் பண்ணி காமிக்கிறேன். அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக
கிடைக்கும். சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.